நினச்சாலே நாக்கூர டேஸ்ட்டில் நாகர்கோவில் மெத்தேடில் பச்சை தேங்காய் அரைச்சி ஒரு தேங்காய் பாறை இன்றைக்கி வாங்கினே தான் குழம்பு வைக்க போகிறேன். அதுதான் அந்த ரெசிபியை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் சொல்கிற ரெசிபியை நீங்கள் வச்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் மீன் குழம்பு வச்சா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் கழுவுறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா புளி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா குழம்பு வைக்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையிலே ஒரு அரை முறை ஃப்ரெஷ் தேங்காய் திருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு கையளவு வந்து சின்ன வெங்காயம், இவ்வளோ சின்ன வெங்காயம் போடோம்னா நம்ம இந்த குழம்புக்கு மல்லிப்பொடி கம்மியாக போடுவோம். அதனால் குழம்பு திக்னஸ்க்கும் டேஸ்ட்டுக்கு தான் இவ்வளோ வெங்காயம் நம்ம போடுறது. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி. நிறைய பொடி மல்லிப்பொடி போட்டால் கடுக்கும், அதனால தான் கம்மி பண்ணி போடுறது. ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி போடலாம். காரத்துக்கு தகுந்தவாறு போட்டு ரெடி பண்ணியாச்சு. மசாலாவை கொஞ்சமாக கிரப் பண்ணி எடுத்து தண்ணியும் சேர்த்து மசாலாவை நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீனையும் கழுவி ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா மசாலாயும் அதுக்குள்ளே ஊற்றி, அது கூடயே புளியும் கோர போட்டு வச்சுருந்தோம். அந்த புளியையும் பிணைஞ்சு அது கூட ஊற்றிக்கிடலாம். ஊற்றிக்கிட்டு கறிக்கு தேவையான உப்பையும் கணக்கு பண்ணி எடுத்து அதையும் போட்டு மசாலா, உப்பு, புளியெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை போட்டு கொஞ்சம் மெதுவாட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அது மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே அடுப்பில் நம்ம வந்து சட்டியை ஏற்றிடலாம். அது வந்து குழம்பு அடுப்பில் வச்சு குழம்பு கொதிக்கிட்டு உங்களுக்கு உப்பு பார்க்க டவுட் உள்ளாலும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மசாலாயை கூட்டி உப்பு பார்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிடுங்க. நம்ம கொதிச்ச பிறகுனா 2வது நீங்கள் பார்த்துக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இன்றைக்கி வந்து குழம்பு கொதிச்சு இந்த மாதிரி ஆப்பை போட்டு கிண்ட முடியாது. அதனால் வந்து மேப்பட்டால் இருக்க குழம்பை மட்டும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அலசி விட்டோம்னா இந்த குழம்பு வந்து பொங்கி வடியாது. ஏன்னா பொங்கி வடிஞ்சால் அந்த குழம்புல உள்ள டேஸ்ட்டே பெரும் ஒரு மாதிரி பச்சை தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜ் இந்த மேலே இருக்க அந்த மசாலாவை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம கொதிச்சு வடியாமல் பார்த்துட்டோம்னா குழம்பு இன்னமும் பொங்காது. நல்லா கொதிச்சிரும். கொதிச்ச உடனே இன்றைக்கி வந்து மீன் கூட போட முருங்கைக்காயெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. ஆனால் இல்லை, அதனால் வந்து வீட்டில் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே தெருவில் வந்து முருங்கைக்காய் வியாபாரம் வந்து அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அதுலேருந்து ஒரு முருங்கைக்காய் வாங்கி உடனே வெட்டி குழம்புல போட்டாச்சு. இந்த மீன் கறிக்கு வந்து குழம்புல வந்து மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் போடுறது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த மடல் கறிக்கு முருங்கைக்காயும் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சிம் ஃப்ளேவில் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்க்கணும், உப்பு பார்த்துக்கலாம். உப்பு புளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கிளியராக தெரிஞ்சிடும். 2 கருவேப்பிலை கொத்த போட்டு அப்படியே அணைச்சி வச்சுட்டேன். பக்கத்து அடுப்புலேயே வந்து தாளிசம் சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னா வெட்டி வச்சுருந்த பொடி வெங்காயத்தை நல்லா போட்டு பொரிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரந்தனையும் கொஞ்சம் சிம் ஃப்ளேவில் வச்சு பொரிக்கணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு ரெடி பண்ணிடலாம். அது நல்ல தாளிசம் பொரிஞ்சு முடிஞ்சோடனே ஆல்ரெடி நம்ம கறியை அணைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே அப்படியே ஊற்றி கொஞ்சமாக அந்த கிண்ணிலே அந்த குழம்புலாம் ஊற்றி அந்த தாளிசத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் அரை மணிக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணிக்கு கழிச்சாலாம் நீங்கள் சாப்பிட வரும்போது அந்த சட்டியை திறக்கும்போது அதில் ஒரு வாசம் வரும் பாருங்களேன். அந்த வெந்தயம், கடுகு, தேங்காய் வாசம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட்லேயே வந்து நம்ம சோறு வந்து சூப்பராக உள்ளே போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனுக்கும் ஸ்மெல்லே இருக்காது, கறிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தேடில் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்து பாருங்கள். நாகர்கோவில் மெத்தேடு மீன் கறி, வெள்ளைக்கறின்னு சொல்லுவாங்க அங்கே. கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ நல்லா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.